நேற்று சூப்பர் ஓவர்ல மோதின நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் 14 வயது சிறுவனை ஏமாத்தி ஜெயிக்க நினைச்ச பாகிஸ்தான். ஆனா ஆட்டத்தின் கடைசி பந்துல யாருமே நினைச்சு பார்க்கல சூரியவன்ஷி வைபவ் திடீர் இப்படி செய்வாரு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான திக் திக் சம்பவத்தை ஆட்டத்தின் கடைசி பந்துல சூரியவன்ஷி வைபவ் அவர் செஞ்சு நம்ப முடியாத வெற்றியை இந்திய அணிக்கு தேடி கொடுத்திருக்காரு. இதனால இவ்வளவு தில்லுமுள்ளு செஞ்சும் ஜெயிக்க முடியல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு நின்றுருக்காங்க பாகிஸ்தான் பிளேயர்கள். சோ அது எல்லாமே ஒண்ணுன்னா என்ன அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்தியா உள்ளிட்ட 8 நாடுகள் விளையாட போற ஆசிய கோப்பை ஆட்டங்கள் துவங்க போகுது. சோ அதற்கான கடைசி வார்ம் அப் மேட்ச் தான் நேத்து அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம இந்திய அணிக்கும் அதே போல பாகிஸ்தான் அணிக்கும் கடைசி வார்ம் அப் மேட்ச். யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான மேட்ச் நடக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு பரபரப்பான ஆட்டத்தை நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் விளையாண்டுருந்தாங்க. சோ இந்த ஆட்டத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது நம்ம இந்திய அணி தான். இந்திய அணி பக்கம் வழக்கம் போல ஆயுஷ் மாத்ரே, சூரியவன்ஷி வைபவ் 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு துவக்கத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பால்லயே சூரியவன்ஷி வைபவ் சிக்ஸர் அடிச்சுதான் இந்த மேட்சே அவர் துவக்கி வச்சாரு. அது மட்டும் கிடையாது, 2வது பந்து 4, 3வது பந்து திரும்பவும் 6, 4வது பந்தும் 6, 5வது பந்து 4, கடைசி பால் மட்டும்தான் டாட் பால் ஆச்சு. ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 26 ரன்கள் அடிச்சுதான் சூரியவன்ஷி வைபவ் இந்த மேட்சே அவர் துவங்கி வச்சாரு. பத்தாக்குறைக்கு மறுமுனையில ஆயுஷ் மாத்ரே அவரும் செகண்ட் ஓவர்ல 21 ரன் கன்சீட் பண்ணாரு ஆயுஷ் மாத்ரே. ஸோ இவங்க 2 பேருடைய இந்த அதி பயங்கரமான கொடூரமான அடியால கிடு கிடு கிடுன்னு இந்திய அணியின் ஸ்கோர் ரொம்ப வேகமா பவர் பிளே முடியறதுக்கு உள்ளேயே இந்திய அணியின் ஸ்கோர் 100 கடந்து பவர் பிளே முடியறப்ப 105 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சோ வைபவ் அப்பதான் அவர் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த மேட்ச்லயுமே ஒரு பிக் ஸ்கோர் அடிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சோ அந்த நேரத்துல வைபவ் அவருடைய பால்லே பாத்தீங்கன்னா எட்ஜ் பால் வந்து எட்ஜ் வாங்கல, ஆனாலுமே பால் எட்ஜ் பட்டுருச்சு அப்படின்னு அம்பையர்கள் கிட்ட அப்பீல் வாங்க அம்பையரும் அவுட் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால அதிர்ச்சி அடைஞ்ச சூரியவன்ஷி வைபவ் பால் வந்து பேட்ல படல, என்னுடைய ஷோல்டர்ல தான் பட்டுச்சு, பால் பேட்ல படல அப்படின்னு வைபவ் அவரு வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. ஆனாலுமே பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே சூழ்ந்துகிட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி வைபவ் கிட்டையும் அம்பையர் கிட்டையும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. கடைசியா அம்பையர் கொடுத்தாரு, அவுட் கொடுத்ததால வைபவ் வெளியே தான் போய் ஆகணும் அப்படின்னு டிசிஷன் வர தேவையில்லாம அவுட்டே ஆகாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வைபவ் அவரு வெளியே நடைய கட்டினாரு. ஆனா வெளியே போறப்ப கூட எல்லாருக்கிட்டையுமே பால் ஷோல்டர் தான் பட்டுச்சு, பேட்ல படல அப்படின்னு செய்கையை காட்டுக்கிட்டே சோகமா வைபவ் வெளியே போனாரு. இதை பாக்குறப்ப இந்த 14 வயது சிறுவனை விட்டா கண்டிப்பா ரொம்ப பெரிய ஸ்கோரை எடுத்துருவான், இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு கட்டம் கட்டி எப்படியாவது ஏமாத்து வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வைபவ வெளியே அனுப்பின மாதிரி தான் இந்த தருணத்தை பாக்குறப்ப தெளி தெளிவாக தோணுச்சு. ஆனாலுமே மறுமுனையில ஆயுஷ் மாத்ரே அவர் நிதானமா விளையாண்டாரு. நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் ஜாயின் பண்ணி 2 பேருமே பொறுப்பா சிறப்பா விளையாண்டு இந்திய அணியின் ஸ்கோரை 227 உயர்த்தி கொண்டு போனாங்க. இதுல ஆயுஷ் மாத்ரே செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு, 95ல அவுட். அதே போல இந்த பக்கம் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் சூப்பரா விளையாண்டாரு. 30 பந்துக்கே 85 ரன்கள் எடுத்திருந்தாரு. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்றதுக்காக வந்த பாகிஸ்தான் ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப அதிரடியாக விளையாண்டாங்க, தாறுமாறா அழிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா நம்ம இந்திய அணியின் போலிங் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. முக்கியமா ஐபிஎல் பக்கம் கேகேஆர் அணிக்காக விளையாண்டிருந்த சுயாஷ் சர்மா அவரும் இந்த மேட்ச்ல இந்திய அணிக்காக விளையாண்டிருந்தாரு. ஆனாலுமே அவருடைய ஸ்பின் போலிங்கை பாகிஸ்தான் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. போடுற பால் எல்லாமே 6 or 4 அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அடிக்க பாகிஸ்தான் அவங்களும் பவர் பிளே முடியறதுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா 100 ரன்னை கடந்திருந்தாங்க, ஒரு விக்கெட் கூட விழல. இப்படி இருக்க 11வது ஓவர்ல தான் அவேஷ் கான் ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு சின்ன பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. ஆனாலுமே தொடர்ந்து அடிக்க தான் ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான், அவங்களுடைய ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. இதனால கடைசி ஓவருக்கு 13 ரன்கள் எடுத்தா பாகிஸ்தான் வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு மேட்ச் ரொம்பவே டை ஆகவும் ரொம்பவே யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஓவர்ல ஆவேஷ் கான் ஓரளவுக்கு அவர் கட்டுப்படுத்தினாரு, சில யார்கர்களை போட்டாரு, பவுன்சர், இப்படி எல்லாமே சிறப்பான பந்து வீசினதால ஒரு 4 போச்சு. அதுக்கப்புறமா சில சிங்கிள்கள் போச்சு. ஆனாலுமே கடைசி பந்துக்கு 5 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் வர 6 அடிச்சா ஜெயிச்சிருவாங்க, 4 அடிச்சா மேட்ச் டை ஆகும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றப்ப கடைசி பந்தை பாத்தீங்கன்னா பால் எட்ஜ் வாங்கி பின்னாடி 4 போனதால கடைசியா இந்த மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல டை ஆகும் அப்படின்னு இந்தியா ஜெயிக்கிற மாதிரி வந்து மேட்ச் டை ஆயிடுச்சு. இப்படி இருக்க சூப்பர் ஓவர்ல மீண்டும் பாகிஸ்தான் அவங்களே பேட்டிங் பண்ண வந்தாங்க. பேட்டிங் பண்ண வந்த பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள், 2வது பால்ல டபுள்,
மூன்றாவது பால்ல 4, நான்காவது பால்லையும் 4, அஞ்சாவது பந்துல டபுள் ரன், ஆறாவது பந்துல சிக்ஸர், கடைசி பால் சிக்ஸர் போயிடுச்சு. ஸோ 19 ரன்கள் எடுத்திருந்தாங்க சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான். சூப்பர் ஓவரில் 10 ரன்னுக்கு மேலே எடுத்தாலே அது ஓரளவுக்கு டஃப்பான கஷ்டமான ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். 19 ரன் எடுத்திருக்காங்க. 20 ரன் எடுத்தாதான் வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்க. ஓப்பனராக சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே பாகிஸ்தான் அவங்க ஏமாத்தி அவுட் பண்ணி வெளியே அனுப்பின சூரியவன்ஷி வைபவ் அவரும் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் 2 பேருமே தான் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஏறி சிக்ஸர் அடிக்க வந்த வைபவ் அவருக்கு பாகிஸ்தான் அவங்க போட்ட பால் எப்படிப்பட்ட பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா அப்படியே தலை தெரிக்கிற அளவுக்கு நேரா தலைக்கு வந்த ஒரு பயங்கரமான பவுன்சர் பால். அந்த பாலை ஏறி அடிக்க ட்ரை பண்ணிட்டு பவுன்சர் பிளஸ் ஸ்பீட், பயங்கரமான ஸ்பீட் வந்ததால ஓரம் நகர்ந்துட்டார் சூரியவன்ஷி வைபவ். ஸோ இதனால முதல் பால் டாட் பாலாக ஆயிடுச்சு. இப்படி இருக்க இரண்டாவது பாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பயங்கரமா பால் மிஸ் பண்ணா நேரா தலையில அடிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான பாலை தான் திரும்பவும் பாகிஸ்தான் அவங்க போட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் பக்கம் அஃப்ரிடி அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கொடூரமான பாலை தொடர்ந்து இரண்டாவது பந்தாகவும் வீசியிருந்தாரு. ஸோ இதனால இதையும் எதிர்பார்க்கல வைபவ். இரண்டாவது பாலும் டாட் பாலாக இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை தான் அப்ப ஏற்பட்டிருந்துச்சு. இப்படி இருக்க தேர்ட் பாலுக்கு ரெடியான வைபவ் அந்த பாலையும் அதே மாதிரி தான் அஃப்ரிடி ஹெட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு பவுன்சர் பால், ஸ்பீட் பால் போட்டாரு. ஆனா இந்த முறை ரெடியா இருந்த வைபவ் அந்த பால் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி சூரியகுமார் அவர் மாதிரி தட்டிவிட அந்த பால் நேரடியாக சிக்ஸர் போயிடுச்சு. மூணாவது பால் சிக்ஸர் போயிடுச்சு. நான்காவது பாலும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி அதே மாதிரியான ஒரு ட்ரை தான் பண்ணாரு. ஏன்னா இன்னும் ஒரு பால் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதால இந்த பாலும் அதே மாதிரியான மோசமான தலைக்கு வர அபாயகரமான பாலை தான் போட்டாரு. அந்த பாலையும் பின்னாடி ஸ்டெப் வச்சு அப்படியே இந்த பக்கம் ஹாஃப் சைடு தேர்ட் மேனுக்கு மேலே தட்டி விட அந்த பால் போட்ட வேகத்துக்கு எங்கேயோ பறந்து போயிருச்சு. இதனால கடைசி 2 பந்துகள் இருக்கு, 8 ரன் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்க அஃப்ரிடி 5வது பந்து மாத்தி போடணும் அப்படின்னு முன்னாடியே யோசிச்சிருக்காரு. இதை வைபவ் அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பால் பவுன்சர் போடாம நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான பாலை போட அந்த பாலுக்கு ரெடியா இருந்த வைபவ் அந்த பாலை அப்படியே ஸ்ட்ரைட் டிரைவ்ல பவர்ஃபுல்லா அடிக்க சிக்ஸர் போயிருக்க வேண்டியது ஜஸ்ட்ல அந்த பால் 4 போயிடுச்சு. ஸோ இதனால கடைசி பாலுக்கு 4 ரன் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வைபவ் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த பால் ஈஸியான பாலா போட போறாரா இல்ல பவுன்சர் பால் போட போறாரா அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியல. இப்படிப்பட்ட பால் அஃப்ரிடி அவர் போட போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இது வரைக்கும் போட்டதை விட பயங்கரமான பவுன்சர், அதே போல இது வரைக்கும் போட்ட பாலை விட ரொம்ப வேகமான பாலை வைபவ் அவருடைய தலைக்கு குறி வச்சு சர்ன்னு ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல அஃப்ரிடி பந்து போட அந்த பாலையுமே துணிஞ்சு வைபவ் ஏறி அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் மாதிரி பின்னாடி தட்டி விட அந்த இடத்துல ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா நேரடியா கேட்ச் பிடிக்க ஓடி வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே ஜஸ்ட்ல அந்த பால் சிக்ஸர் போயிடுச்சு. கடைசி பால்லையுமே சூரியவன்ஷி வைபவ் அவர் எடுத்த அந்த ரிஸ்க் பார்க்குற எல்லாருக்குமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைக்கு அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பால், ஸ்பீட் பவுன்சர் பால். அந்த பால் பார்க்குறப்பவே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பால்களை சிக்ஸர் அடிச்சு கடைசி பால் ஏற்கனவே போட்ட பாலை விட மோசமான பால் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். பார்க்குற எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க, வைபவ் அவருடைய பால் தலையில தான் பட்டுருச்சோ அப்படின்னு. ஆனாலுமே பேட் எட்ஜில் வாங்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜஸ்ட்ல சிக்ஸர் போயிடுச்சு. ஸோ கடைசி பந்தில் கூட எல்லாருக்குமே ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை கொடுத்து வைபவ் சூப்பர் ஓவரில் 20 ரன், ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பால் ஆயிருந்தாலும் 20 ரன் எடுத்து பாகிஸ்தான் அவங்க ஏமாத்தி வைபவ் அவருடைய விக்கெட்டை எடுத்தாங்க. அவங்கள பழிக்கு பழி வாங்கி இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கும் வெற்றியை தேடி தந்து ஒரு எதிர்பார்க்காத செமையான மேட்சை நம்ம கண் முன்னாடி காட்டியிருந்தாரு சூரியவன்ஷி வைபவ். ஸோ இதனால பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே அவங்க எவ்வளவுதான் ஏமாற்று வேலை திரும்பல செஞ்சும் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல அப்படின்னு அசிங்கப்பட்டு தான் நின்றாங்க.